ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். லாஸ்ட் மினி விளாக்லேயே புது வீட்டுக்கு தேவையான லைட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? செலக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நல்லாவே இருட்டிருச்சு. பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு போயிடலான்னு வந்திருந்தோம். அன்றைக்கி தான் பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது நெக்ஸ்ட் டே சண்டேனாலே பிரியாணி தானே. அன்னைக்கு பீஃப் பிரியாணியும் காடை 65 தான் செஞ்சுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊருக்கு போயிருந்தோம், தேவிப்பட்டினம். ஊருக்கு போகணும்னு சொன்னாலே ஜயான் குட்டி ஹாப்பி ஆயிடுவார். ஏன்னா அங்கே போய் பெட்ஸ்லாம் பார்க்கணும் இல்லையா? அதனால தான் இது முன்னாடி எடுத்த வீடியோ ஈது விளக்க ஷேர் பண்ணிப்பேன். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, நல்லா க்யூட்டாகவும் இருந்தாங்க. 3 பேரில் இவங்க மட்டும் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தனால இவங்களை தூக்கி வச்சு சோஃபா மேலே வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஜயான் குட்டியுமே நல்லாவே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அக்கா பசங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு முஃபாசா அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இன்னொரு குட்டியோட நேம் ஜாக். ஜயான் குட்டி நல்லாவே என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் ராம்நாடு கிளம்பியாச்சு. சண்டே வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.